வலைப்பேச்சு மேலயும் ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. இந்த டீம் பொறுத்தவரைக்கும். ஏன்னா, ஆரம்பத்திலிருந்து பயணிக்கக்கூடிய எனக்கு தெரியும். சிலருக்கு உங்களோட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தெரியும், ஃபாலோவர்ஸுக்கும் தெரியும். எந்த ஒரு ஹீரோ தப்பு பண்ணா தப்பு, சரியா பண்ணா சரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். ஆனா, வலைப்பேச்சு விலைக்கு வாங்கிட்டாங்க ஜனநாயகன் டீம், விஜய் டீம், தாவேகா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த விமர்சனம் பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா? நாங்க வலைப்பேச்சு துவங்குன நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் விமர்சனங்களை கடந்து தான் எதிர்கொண்டிருக்கீங்க. வர்றோம். நெறைய விமர்சனங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. பல இது ஆரோக்கியமா இருக்கும். சில இது அருவருப்பா இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்துட்டு அப்படி கடந்து போயிட்டே இருக்கோம். ம். நமக்கு எந்த சார்பு நிலையும் இல்லைங்கிறது வந்து வலைப்பேச்சு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். தெரியும். அந்த முதல் எபிசோட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறவங்கலாம் இருக்காங்க. எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் அவங்க எங்கள விட்டு குடுத்ததே கிடையாது. அவங்களுக்கு தெரியும். நம்ம நியாயமான ஆட்கள் தாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ம். ஆனால் இந்த முறை பிஸ்மி வந்து மலேசியா போயிட்டு வந்த பிறகு, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு பல பேருடைய விமர்சனம் இன்னும் ரொம்ப கேவலமா மாறியிருக்கு. ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ம். என்னன்னா, இப்போ அவரு ஒரு பத்திரிக்கையாளரா அங்க போறாரு. உடனே வந்து விஜய் பணம் குடுத்துட்டாரு, வலைப்பேச்ச வாங்கிட்டாங்கன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம அஜித்தையும் அப்படிதான் பார்க்குறோம். ஆம். இப்ப அஜித் புதுப்பட அறிவிப்பு வரும்போது நம்ம சொல்றோம். எல்லாத்துலயும் என்ன ஃபேக்ட்டோ அத நம்ம சொல்றோம். அப்போ அஜித்தை புகழ்ந்து பேசும்போது, அஜித்திட்ட பணம் வாங்கிட்டியான்னு கேட்பாய்ங்க. ம். ம். விஜய புகழ்ந்து பேசும்போது, விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டியாம்பாய்ங்க. ரஜினிய புகழ்ந்தா, ரஜினிகிட்ட பணம் வாங்கிட்டியாம்பாங்க. அப்ப இந்த சந்தேக பார்வை இவங்க எல்லார் மேலயும் வைக்கிறாங்க.